டெல்லியில் அமித்ஷாவை தமிழிசை சவுந்தரராஜன் சந்தித்து பேசியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, இந்த சந்திப்பு எதற்காக, அங்கு என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது? மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷாவை முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்றைய தினம் டெல்லியில் சந்தித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 15 நிமிடங்கள் முதல் அரை மணி நேரம் வரை இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக ஆந்திர மாநில முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்ற போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மேடையில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை நேரடியாக அவரிடம் பேசும் பொழுது அந்த பேச்சு என்பது தமிழிசை சவுந்தரராஜனை அமித்ஷா கண்டித்ததாக சமூக வலைதளங்களில் வேகமாக கருத்துகள் நிலவியது. ஏற்கனவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழக தோல்விக்கு பிறகு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அண்ணாமலைக்கும் இடையேயான லேசான கருத்து மோதல் என்பது பாஜகவில் நிலவியது. தொடர்ச்சியாக மேலிடம் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டது. இதையடுத்து அண்ணாமலை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை அவருடைய இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். பிறகு இந்த சர்ச்சை என்பது முழுமையாக தீர்க்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரடியாக சந்தித்து இந்த தேர்தலுக்கு பிந்தைய நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அடுத்த மாதம் பாஜகவின் அந்த தேசிய மாநில செயற்குழு கூட்டம் என்பது சென்னை போரூரில் நடைபெற இருக்கிறது 6ஆம் தேதி. அந்த கூட்டத்தில் மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் டாக்டர் சிவராஜ் சிங் சௌகான் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இந்த செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு பாஜகவில் பல்வேறு தலைவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே அந்த கூட்டத்தில் அண்மையில் கட்சியில் இணைந்த முக்கிய நபர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற தலைவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முந்தைய சந்திப்பாகத்தான் இது பார்க்கப்படுகிறதுனால் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்கனவே கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டுதான் மீண்டும் தமிழக அரசியலுக்கு திரும்பி இருக்கிறார். அவருக்கு விரைவில் இந்த தமிழகத்தில் 2026 நடைபெற இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலை ஏற்கனவே எதிர்கொள்ள பாஜக தீவிரமாக பணியாற்றி வருகிறது. இதனால் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தமிழக பாஜகவில் விரைவில் பொறுப்புகள் வழங்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சக்தி. விக்னேஷ் முத்து, தமிழிசை எப்போது தமிழகம் திரும்ப இருக்கிறார்? அமித்ஷாவுடனான சந்திப்பை நிறைவு செய்துவிட்ட டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மூத்த தலைவர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் உடனடியாக அவர் தமிழகம் நாளை தினம் அவர் திரும்புவார் என்ற ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அடுத்தடுத்து கட்சி நிகழ்ச்சியில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தீவிரமாக கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு முக்கியமான பொறுப்புகளை வழங்குவதற்கு பாஜக தலைமை தற்பொழுது திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அவரும் ஜே.பி. நட்டா உள்ளிட்ட தலைவர்களையும் சந்திக்கவும் திட்டமிட்டிருக்கிறார். சக்தி. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.